ஜெய்பீம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசியதை கண்டித்து தாய் இயக்கமான திராவிட கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமை வரவேற்பை நிகழ்த்தியுள்ள மரியாதைக்குரிய சி மூர்த்தி அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களே, பெரும்பாலாக கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, டெல்லியில உச்ச நீதிமன்றம் என்பது இந்தியாவினுடைய நியாயத்தை தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றம். நாங்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள், பெருவாரியான மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நீதிமன்றத்தில் சில மாண்புகள் கடைபிடிக்கப்படுகிறது. பெரியாரிஸ்ட் கொண்டா, முற்போக்குவாதிகள் கொண்டா நீதிமன்றத்துக்கு அவங்க ஒத்து வராது. ஏனென்றால் நீதிமன்றங்களிலே பழமையான சில நடைமுறைகள் இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் கூட நீதிமன்றங்களிலே நீதிபதிக்கு முன்னால் வழக்கறிஞர்கள் இல்லாமல் சில வழக்குகளிலே விரோதமாக வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் படித்த செய்திகள். ஆனாலும் கூட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது அந்த வழக்குக்கு என்னென்ன விதிமுறைகளின்படி சட்டத்தின்படி அணுக வேண்டும் என்பது தலையாய கடமையாகும். அப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு தாக்கல் பெறும் பொழுது சரியான தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அங்கு வழங்கினார்கள். நண்பர்களே, ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலும் இஸ்லாமியர்கள் வீடுகளை இடித்து தள்ளக்கூடிய அந்த சப்ஜெக்ட அவர் பெருமையே பேசுறதுனால இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது, புல்டோசர் ஆட்சி நடக்கவில்லை என்ற அந்த உன்னதமான கருத்தை அவர் தலைமை நீதிபதி லவாய் அவர்கள் முன்வைக்கிறார். நண்பர்களே, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்துத்துவ கருத்துக்கு எதிராக பேசுகிறார் என்ற ஒரு பிற்போக்கான கருத்தை கொண்ட RSS அதனுடைய பிஜேபியினுடைய தோழர்கள் அவர் மீது செருப்பை எடுத்து வீசுகிறார்கள், அல்லது சூவை எடுத்து தலைமை நீதிபதிக்கு முன்னால் வீசுகிறார்கள். கடந்த காலங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, இந்தியாவில் அளவில் இருந்தாலும் சரி, நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர்களுக்கு நாங்கள்லாம் நீண்ட நாட்களாக பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். பல வழக்கறிஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு முன்னாலே அவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய அவமானம் நடைபெறுகிறது. நண்பர்களே, இந்தியாவின் மீது உலக நாடுகள் என்ன வழியான ஒரு கருத்தை வைப்பார்கள் என்பதை பொதுமக்களாகிய உங்களிடத்திலே நான் சித்தாந்தத்தை சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பின் மீது கொண்டுள்ள அந்த பற்றை இந்திய தலைமை நீதிபதிக்கு அவருக்கு வழங்கவில்லை என்பதை நாம் இங்கே கண்டறிந்தவர்களாக தெரிவிக்கிறோம். நண்பர்களே, ஏன் அவருக்கு மட்டும், கவாய்க்கு மட்டும் இந்த ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறது? அவர் தாக்கப்பட்டவர் என்பதால் மட்டுமல்ல. நண்பர்களே, முற்போக்கான பல தீர்ப்புகளை முன்னால் பேசிய நண்பர் சொல்வது போல முற்போக்கான பல தீர்ப்புகளை அவர் வழங்கியுள்ளார். முற்போக்கான சில தீர்ப்புகளை முன்னுதாரணம் சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட கவாய் மீது இந்துத்துவ அமைப்புகள் அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு அவர் மீது செருப்பை வீசுகிறார்கள் நண்பர்களே, சூவை வீசுகிறார்கள். நண்பர்களே, இன்னும் சிறிது நாள் தான் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இது யாருக்கான அவமானம்? யாருக்கான அவமானம்? உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி, ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இந்த மூன்று நபர்களும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகள். இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகள் மீது செருப்படுத்தி வீசினால் இந்தியா மக்கள் ஒவ்வொருவரும் அடிப்பதுதானே சம்மதம். அப்படிப்பட்ட இதுவரை பாதுகாத்து வந்த, இதுவரை முற்போக்குவாதிகளாக இருக்கட்டும்,
ஏன் ஒரு படி மேலே போய் நக்சல்பாரியாக இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், இல்ல சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களாக இருக்கட்டும், இதுவரை 75 ஆண்டு கால சரித்திரத்திலே பிஜேபி அரசுக்கு செருப்படி விழுந்தது அவருக்கு தானே தவிர இந்த தேசத்தின் மக்களுக்கு அவமானப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டு நண்பர்களே, ஆகையால் அனைத்து தலைவர்களும் திருவண்ணாமலையிலே இந்த திராவிட இயக்கம் ஒருங்கிணைத்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நண்பர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு கண்டன குரலை எழுப்பி அந்த செருப்பை வீசிய வழக்கறிஞரை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட வேண்டும். ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை? சனாதன கருத்துக்களை தூக்கி தலைமையில் சுமந்ததனால் தானே. யாரோ இட்ட கட்டளையை, திரைமறையில் இருந்து யாரோ இட்ட கட்டளையை அவர் செய்து முடித்ததனால் தானே என்ற சந்தேகம் எங்களுக்கு வலுக்கிறது நண்பர்களே. பெரியார் போன்ற இந்த மண்ணில் பெரியார் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.